இரவு 10 மணிக்கு மேலே சமையல் மந்திரம் பார்க்குற குரூப் இருக்குல்ல, அவங்களாம் வந்து இப்போ சமையல் மந்திரம் பார்க்கறது இல்லையாங்க. அந்த கேங் அப்படியே வந்து பிக் பாஸ் பார்க்க வந்துடுறாங்க. 10 மணிக்கு மேலே சமையல் மந்திரத்தில் வர 18+ கண்டென்ட்டை விட பிக் பாஸில் வர 18+ கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த காஜி கேங் எல்லாருமே மாறி இந்த சைடு வந்துட்டாங்க, பிக் பாஸ் பார்க்க வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு படு கேவலமாக மகா மட்டமாக பிக் பாஸ் அப்படிங்கிறது இரவு 10 மணிக்கு மேலே வந்து வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு, அப்கிரேட் ஆயிடுச்சுங்க. இப்போது இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவே இது வந்து ஒரு இந்தியன் கலாச்சாரத்தில் இருந்த ஷோ இல்லை, இது பிக் பிரதர் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு ஷோ தான். அங்கே இது ரொம்ப சாதாரணம், ஏன்னா அவங்களோட கலாச்சாரத்துக்கும் இந்த கலாச்சாரம் இந்த விஷயத்தில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அவங்களோட அந்த இதுக்கு வந்து அது வந்து ஒத்து போகும் வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு. பட் ஆனால் நம்மளோட இந்திய கலாச்சாரத்துக்கு இவ்வளோ மோசமாக இறங்கி போய் பேசணுமா, இல்லை இவ்வளோ தூரம் வந்து இதை வந்து வெளிப்படையாக 18+ பற்றி பேசணுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு கேவலமாக இரவு 10 மணிக்கு மேலே பிக் பாஸ் வீட்டில் இருக்க சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்மேட் இல்லை, இந்த பிக் பாஸ் வீட்டுள்ளார இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்து படு மட்டமாக போய்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே யாருமே வந்து ரொம்ப இந்த அன்னை தெரசா மாதிரி சில பேர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அக்கா அக்கா காரக்குழம்பு அக்கா அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இன்க்ளூட் அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த 18+ கண்டென்ட்டை வந்து பண்ணுறாங்க. இவ்வளோ பண்ணுறாங்க. இந்த விஷயம் வெளியில் போகாது அப்படிங்கிற ஒரு பேசிக் அறிவு கூட இல்லை. பிக் பாஸ் ஷோவை குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்கள் மர எல்லாருமே பார்க்குறாங்க அந்த ஷோவை. அப்படி பார்க்குறவங்க இதை பார்த்து கெட்டு போயிட மாட்டாங்களா? ஆல்ரெடி இந்த ஷோக்கு வந்த அந்த கண்டஸ்டன்ட் வச்சு இது எப்படிப்பட்ட ஷோ அப்படின்னு வந்து வெளியில் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்பயே நம்ம யோசிச்சுருவிடுங்க, இந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு வெளியில் 18+ கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டு இருந்த ஆளுகளை கூட்டின்னு வந்தால் உள்ள 18+ கண்டென்ட் வரும் அப்படிங்கிற ஒரு பேசிக் அறிவு கூட பிக் பாஸ் டீமுக்கு இல்லாமல் போச்சு. எனக்கு வந்து பிக் பாஸ் டீமை வந்து எப்படி நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயங்கள்லாம் இவங்க நினச்சிருந்தா எடிட் பண்ணி போட்டிருக்கலாம். பட் ஆனால் இதை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவங்களோட டிஆர்பிக்காக அவங்களோட வியூக்காக வந்து இந்த மாதிரி 18+ கண்டென்ட் வந்து ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி யோசிச்சனா கூட அவங்க எவ்வளோ தான் எடிட் பண்ணுவாங்க? அதாவது 10 மணிக்கு மேலே ஃபுல்லாகவே அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி காமிக்கணும் அப்படின்னா தூங்குறது நம்ம பார்வை தூங்குறதையோ நம்ம வாட்டர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அவர் தூங்குறதை தான் காமிக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த கண்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 18+ கண்டென்ட்டை பற்றி பேசுறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, எனக்கு அது பேச விருப்பமும் இல்லை. பட் இருந்தாலும் பேச வேண்டிய கட்டாயம் என்னென்னா, இது ரொம்ப அன்லிமிட்டடாக போயிட்டு இருக்கு. இது கடந்த கால சீசனில் வந்து அப்பப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வரும், அது பெருசாக வந்து ஒரு பேசு பொருளாகவும் அதை பற்றி பேசுவாங்க. பட் ஆனால் இப்போது பண்ணுறது எல்லாமே நைட்டு 10 மணிக்கு மேலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமையல் மந்திரம் வியூவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கேங் அப்படியே பிக் பாஸ் பார்க்க வந்துட்டாங்க. அவ்வளோ 18+ கண்டென்ட் இருக்குது. என்னென்ன கருமம், அந்த கருமத்தெல்லாம் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸ் கேங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃப்ஜே, கனி, சபரி, துஷார், அரோரா சின்க்ளேர், இந்த கேங் எல்லாருமே சேர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 18+ வந்து எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் மிக மிக முக்கியமாக கெமின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க நான் வந்து துஷாரை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்கிறாங்க. அதை சபரி வந்து கத்தி ஊர் முழுக்க கத்தி, சபரி கனி இவங்க எல்லாருமே வந்து ஃபன்னாக பேசுகிறாங்க. இந்த வார்த்தையை பேசும்பொழுது எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த பேசிக் அறிவு கூட இல்லாமல் பேசணும். எனக்கு ஒன்றுமே புரியல நண்பர்களே. சீரியஸாக அப்படி தான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன், நியூடாக பார்த்துட்டேன், மூஞ்சை மட்டும் பார்த்துட்டேன், கெமி இது ரொம்ப ஒரு மாதிரி வந்து நார்மலைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டில் இந்த விஷயங்களை நார்மலைஸ் பண்ணி பேசுகிறாங்க. இந்த கான்வர்சேஷன் நடுவில் ஆதிரை ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆதிரை ஒத்தராசா பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஆதிரை என்ன சொல்கிறாங்க, சபரியை பார்த்து நான் வந்து பிடிச்சிருவேன், எங்கே அங்கே நான் வந்து பிடிச்சிருவேன், நான் வந்து டாஸ்கில் வந்து நம்ம எஃப்ஜே வந்து பிடிச்சாங்கல்ல அந்த மாதிரி ஓப்பனப்பாக வெளிப்படையாக பேசுகிறாங்க. நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். சபரி அது வந்து ஃபன் பண்ணி சிரிக்கிறான். இவன் வந்து என்னமோ நான் வந்து அன்னைக்கு தரசாங்க, நான் எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா தான் நான் பண்ணுவேன். கனியக்கா ஃபன் பண்ணுறாங்க ஒரு சைடு, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, இதுக்கு வந்து ஃபன் பண்ணுறாங்க. கெமி வந்து துஷார் வந்து நியூடாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னையா இது, என்னடா நடக்குது, ஏன்டா அப்பெல்லாம் மாறுது உங்களோட புத்தி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன், நமக்கு தோணுது. அவ்வளோ கேவலமாக படு கேவலமாக இதை வந்து சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் ஓடுது. இந்த கேங் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 18+ கண்டென்ட் வந்து இவங்க என்னதான் வந்து மேலோட்டமாக பேசினாலும் இன்னும் டீப்பாக பேசக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. அதில் முதல் இடத்துல எஃப்ஜே வெட்டிரோன்னு சொல்லி சொன்னார்ல, நேற்றுக்கு வந்து பார்வதி பேசும்போது அவுத்து காட்டுவான்னு சொல்லி சொன்னார்ல. சீரியஸாக விஜய் சேதுபதி உண்மையுமே வந்து எஃப்ஜே வந்து ஏன் இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு தெரில. என்னடா அது ஒரு வீக் கிட்ட தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே எங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு கேட்டிங்களா? போன வீக் அவன் பண்ண தவறுகளை வந்து சுட்டி காட்டி, நீ தம்பி கேம் ஆட வந்திருக்கு, அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, கண்டென்ட்டை 18+ கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எப்படி வேணால் கண்டென்ட்டை கொடுக்கலாம், எப்படி வேணால் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகலாம். நேற்றுக்கு
நம்ம திவாகரும் வினோத்தும் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க, ஃபன்னாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதுதாங்க கண்டென்ட்டு. பிக் பாஸ்ங்கிறது அப்படி பார்க்க வர்றது. நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது, நம்ம அவ்வளோ தூரம் பார்த்து. இந்த மாதிரி 18+ பார்க்கறது ஒரு அடல்ட்டாக இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை. ஒரு குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களோட மனசு எப்படி கெட்டு போகும். பிக் பாஸ்ங்கிறது இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி தடை செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஆகிட்டு இருக்கு, அப்படி தானே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் கேவலமாக இவங்க வந்து பேசிக்கிறாங்க. நம்மளோட எப்ஜே இருக்கான் பார்த்தீங்களா, ரொம்ப அதில் வந்து எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான். ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான். லிப்கிஸ் பண்ணுறான். ஆதரை கூட இவனும் வந்து ரொம்ப, நீங்கள் அந்த கிளிப்பை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோஷியல் மீடியாவில். வேணா அந்த கிளிப்பை வந்து நான் லைட்டாக போட்டு விட்றேன் பாருங்கள். அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. கட்டி பிடிச்சி கேமரா முன்னாடி அதை டெலிகாஸ்ட் வேறு பண்ணுறானுங்க. எனக்கு புரியல. எனக்கு இல்லை எதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்குள்ள அதிக கான்வர்சேஷனும் அந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பேசிக்கிறாங்க. இதில் வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆதரி சொல்கிறாங்க, அவங்க வெளியில் வந்து ஒரு லவ்வர் இருக்காங்களாம், பார்த்துங்க, கொடுமை பாருங்க நண்பர்களே. இது அவங்க வேலை சொல்கிறாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அதாவது இவங்க 2 பேரும் வந்து அந்நுண்ணியமாக இருக்காங்களே, இந்த மாதிரி வந்து இறுக்கமா நெருக்கமா அப்படி இருக்காங்கல்ல, அதை வந்து வெளியில் இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் வந்து கேட்டுட்டான் அப்படின்னா வந்து பூமரான். இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்க பண்ணுற 18+ கண்டென்ட்டை யார் எதிர்த்து கேட்டாலும் அவங்க பூமர். இவங்க பண்ணுறது வந்து கரெக்டு. நான் ட்ரெஸ் எப்படி வேணால் போடுவேன் அப்படிங்கிறது வந்து உரிமைங்க. ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு லிமிட்டு, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இடம் பொருள் ஏவல் இருக்குது பார்த்தீங்களா, நீ ட்ரெஸ்ஸை வீட்டுக்குள்ளார பெட்ரூம் உள்ளார எப்படி வேணால் போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. வெளியில் ஒரு லிமிட் அளவுக்கு போட்டுக்கலாம். பட் ஆனால் பல லட்சம் பேர் பார்க்குற ஒரு ஷோவில் நான் ட்ரெஸ்ஸை இப்படி போட்டுப்பேன், அது என்னோட உரிமை, அது நீ கேட்டினா பூமர். நானே ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு உரிமை பேசும்போது நானே வந்து ஆதரவு தான் சொல்லுவேன். பட் ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் எப்படி வேணால் போடுவேன், எப்படி வேணா இருப்பேன், அதை கேட்டால் நீ பூமர், அதை நீ கேட்டினா பூமர், நான் என்ன வேணால் பண்ணுவேன். இப்போ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். எது இவங்க பண்ணுற ரொமான்ஸு, கட்டி பிடிக்கிறது, கிஸ் பண்ணுறது, இதை வந்து இவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து கேட்க மாட்டானா, கேட்டானா வந்து பூமர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பொதுவாக பேசுகிறத வச்சு பார்த்தா அப்படி தான் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க எப்ஜே கிட்ட, நான் அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்றை பார்த்துருக்கலாம், என்னால் கேமில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல, நான் ரொம்ப வீக்காகிட்டு வரேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்ஜே வந்து ஆறுதல் சொல்கிறான், ஏய் கேமெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி கொடுக்குறான், தடவி கொடுக்குறான். எனக்கு புரியல. கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாமல் பண்ணுறது நீ, இதுக்கு நடுவில் வந்து தட்டி கொடுக்குற, தடவி கொடுக்குற, எனக்கு புரியல. இடையில பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, என்னோட மூடே ஸ்பாயில் ஆகிடுச்சு, என்ன மூடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க 2 பேரும். நீ என்ன மூடில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் அந்த மூடை பற்றி பேசுகிறாங்க நண்பர்களே. பிக் பாஸ் ஷோவில் இவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்க முன்னாடி. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், ஆதிரி சொல்லுது, வெளியில் வந்தால் நம்ம வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு எப்ஜே என்ன சொல்கிறான், வெளியில் வந்தால் நான் அவங்க வீட்டுக்கு வரேன். அதேமாதிரி வந்து கெமி இருக்காங்கல்ல, கெமி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து 2 பெட்ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? சமைச்சு சாப்பிட்லான்னு சொன்னான். கெமி கூப்பிட்றாங்க, சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அது வரைக்கும் ஓகே. 2 பெட்ரூம் ஃப்ரீயாக இருக்கான், வாங்க ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறான். இவங்க 2 பேர் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கெமி வந்து கூப்பிட்டதா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, யார்டா இப்படி சொல்கிறாங்க, யாரை வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து 2 பேர் வந்து இந்த கண்டென்ட்டை பற்றி பேசிக்கிறாங்க. இவங்க எப்ஜேவும் இவனும் ரொம்ப அந்யோன்யமாக, அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது நண்பர்களே. வீட்டுக்கு வாங்க, 2 பேர் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வரைக்கும் ஓகே, வாங்க வீட்டுக்கு வா, யாரும் இருக்க மாட்டேன். இது என்ன பேச்சு, இது எதுக்காக கூப்பிட்றாங்க? அந்த மாதிரி எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் இவனும் சொல்கிறான், ரம்யா தஞ்சாவூர் கூப்பிட்டுருக்காங்க, அங்கே போகலாம், ஐயப்பதாங்களுக்கு போகலாம், கெமி வீட்டுக்கு போகலாம், இது சாலிகிராமத்துக்கு போகலாம், இவங்க வீட்டுக்கு போகலாம். எனக்கு புரியல, எது வீட்டுக்கு போகலாங்கிறது வரைக்கும் ஓகேங்க, பெட்ரூம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்னடா அர்த்தம்? என்னடா பேசுகிறீங்க? எதை நோக்கிடா போய்கிட்டு இருக்கு? நம்ம தான் அப்கிரேட் ஆகாமல் இருக்கிறோமா? பிக் பாஸ் வந்து பிக் பிரதர் நிகழ்ச்சி மேலே அப்கிரேட் ஆகி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க இந்த கேங் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கு. ரொம்ப நான் சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் தாங்க, இன்னும் முழுசாக பேச ஆரம்பிச்சுன்னா இன்னும் நாரிடும். அந்த மாதிரி தான் வந்து இவங்களால பிக் பாஸே நாருது. இவங்க கொசுவை அடித்து சட்டையில் போட்டால் நாரிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேங் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா. அந்த சைடு வந்து ஒரு 3 பேருக்குள்ளே வந்து இருக்காது, ஏன்னா அது 3 பேருக்கு அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. துஷாருக்கும் அரோரா சிங்கில் இருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் துஷார் வந்து கொஞ்சம் பார்க்கறது நல்ல பையன் மாதிரி இருக்காங்க. ஆனால் வந்து அவனுக்கு ஏஜ் அதில் வந்து சிக்கிட்டான். அரோரா துரத்துது துஷாரை எல்லா இடத்துலையுமே. ஒன்றும் இல்லை, 2 பேர் வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசுகிறாங்க, ஒரு கான்வர்சேஷன் போகுது. அரோரா கீழே உட்காந்துருக்கு, துஷார் மேலே உட்காந்துருக்கான். நான் இப்படி உட்காந்துருக்கேன்னா எனக்கு கீழே இப்படி உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கலேன். இப்படி உட்காந்துருக்க துஷார்கிட்ட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது.
என்னது வியூவா? டேய் ஸ்விம்மிங் பூல் கேட்டேன்டா வியூ அப்படின்னு சொல்லிட்டு பலூனாக்கா சொல்லுது. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்ட, மேலே உட்காந்துருக்க ஒருத்தன் கீழே உட்காந்துருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி உட்காந்துருக்கான்னா வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் அது எப்படி வந்து பொதுவாக எடுத்துக்கலாம்? உடனே சிரிக்கிறாங்க, 2 பேரும் கண்ணை பார்த்து பேசிக்கிறாங்க. வியூ நல்லா இருக்குது, ஸ்விம்மிங் பூல் கேட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்களா? ஸ்விம்மிங் பூலா என்ன ரொம்ப குட்டையாக இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னது சின்னதாக இருக்கா அப்படின்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அவன் ஸ்விம்மிங் பூலை சின்னதாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். மேலே உட்காந்துருக்குவன் கீழே உட்காந்துருக்க அரோரா என்னது சின்னதாக இருக்கான்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஸோப்பா கடவுளே, எனக்கு புரியவே இல்லை. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா மக்களை? எந்த அளவுக்கு கேவலமா வல்கரா அவன் சொல்கிறான். வல்கரா பேசு நடந்துக்கோ பண்ணு. அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறாங்க. இல்லை என்னடா பிளான் பண்ணி இருக்கீங்க? இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணம் என்ன? இந்த கண்டென்ட்டை விஜய் டிவி டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் துஷாரை வந்து கூட்டிகிட்டு இதுக்கு போகிறாங்க, ரெஸ்ட் ரூம் உள்ளே போகிறாங்க. ரெஸ்ட் ரூமில் ஒரு இடத்துல மட்டும் ட்ரெஸ் மாற்றுறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் பாத்ரூமு அதெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணுற ரூம் இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு துணி மாற்றுற ரூம்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு இது போட்டு மறைச்சிருப்பாங்க. அங்கே இந்த பொண்ணு வந்து கூப்பிடுது துஷாரை. அவன் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறான். அரோரா சின்க்ளேர் வந்து திரும்ப கண்ணை காமிச்சு கூப்பிடுதே, வாங்க வா, எதுக்கு கூப்பிட்ற? அந்த இடத்துல என்ன விஷயம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்றேன். எனக்கு புரியல. எனக்கு எந்த அளவுக்கு மகா படு கேவலமாக மட்டமாக போயிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டீங்களா இந்த 4 பேரால்? இவங்களை கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியேற்றலைன்னா இன்னும் இந்த சீசன் வந்து இன்னும் கேவலமாக மாறிடும். எந்த இதுலையுமே இல்லாத அளவுக்கு படு கேவலமாக மாறிடும். நம்ம எடுக்கிற கண்டஸ்டண்ட்டு இந்த அளவுக்கு மட்டமான கண்டஸ்டன்ட் தாங்க. அவங்க எதை காமிச்சுங்க ஃபேமஸ் ஆகி வந்தாங்க? அரோரா சின்க்ளேர் எதை காமிச்சு ஃபேமஸ் ஆகி வந்தாங்க? அவங்க எது மூலயமா ஃபேமஸ் ஆனாங்க? ஒரு வாட்டர் மெலான் கூட நீங்கள் வந்து அவரை வச்சு ஃபன் பண்ணுறீங்க, யூடியூப் சேனலில் பேட்டு எடுத்து அவரை வந்து கோமாளி ஆக்கி உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க. வாட்டவர் நானும் வரும்போது நிறைய விமர்சனங்கள் வச்சேன். பட் ஆனால் ஒரு சுச்சுவேஷன் மேலே அந்த ஆளால் ஏதோ வந்து ஒரு கண்டென்ட் ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து விட்டாச்சு. அது வந்து மக்களிடத்தில் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் ஏற்படுத்தாது, ஒரு சமுதாய சீர்கேடு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஏற்படுத்தாது. பட் ஆனால் இவங்க 2 பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. மகா படு கேவலமாக மட்டமாக போயிட்டுருக்கு. அவன் வந்து விலகி போகிறான். என்னை ஆளை விட்டால் போதும் நான் ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறான். அது வந்து கிட்ட வருது, இவன் ஒதுக்கி போகிறான். அதேமாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதும் சரி, அது வந்து கிட்ட வந்து அரோரா இருக்கு பார்த்தீங்களா, கிட்ட என்ன கருமண்டா இது. அவன் வந்து கட்டி பிடிச்சி 2 பேரும் இதெல்லாம் கடவுளே. இவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்குது பார்த்தீங்களா, கனியக்கா காரக்குழம்பு கனியக்கா. இவங்க என்ன பண்ணணும்? நீங்களாம் சின்ன பசங்க, இது பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ, இது எப்படி வெளியில் போர்ட்ரே ஆகும் அப்படிங்கிறது கடந்த கால சீசன்களில் இருந்த கண்டஸ்டன்ட் இருந்தாங்கல்ல, நிக்சனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட அசல் கோலார், இவங்களாம் எப்படி வெளியில் வந்து தெரிஞ்சாங்க. அவங்களாம் இந்தளவுக்கு மோசம் பண்ணலாங்க, சீரியஸாக சொல்கிறேன். அவங்க கூட இந்த அளவுக்கு பண்ணல. இவங்க பேசுறது அதான் 10 மணிக்கு மேலே ஃபுல்லாக டபுள் மீனிங் தாங்க. பேசுறது ஃபுல்லாமே டபுள் மீனிங் தான். அதான் சொல்கிறேன், நான் சொன்னதெல்லாம் வெறும் 30 to 40% தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி பேசணும் அப்படின்னா. அந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு பிக் பாஸ். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது எல்லாத்துக்குமே வந்து கனியக்கா வந்து ஒரு கூப்பிட்டு வச்சு ஒரு அட்வைஸ் பண்ணலாம், இப்படிலாம் இருக்கணும். பட் ஆனால் அவங்களும் சேர்ந்துக்கிட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. என்ன ஒரு சில பேர் வந்து சில கமெண்ட்ஸில் என்னை வந்து கேட்டாங்க, பார்வதிக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுறிய, பார்வதி மாரி உங்கள் வீட்டில் இருப்பாங்களா, இல்லை பார்வதியெலாம் வந்து ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த காஜிங்களுக்கு நடுவில், இந்த காஜிங்களுக்கு மத்தியில் பார்வதி இஸ் மச் 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 பெட்டர். இந்த காஜிங்களுக்கு மத்தியில் உண்மையை சொன்னோம்னா அவங்க வாட் எவர் இவங்க என்ன தான் 18+ கண்டென்ட்டை பற்றி பேசினாலும் அவங்க கேமை பற்றி தான் பேசுகிறாங்க. கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கிறது பிரச்சனை அப்படின்னா அதை விட பெரிய பிரச்சனை காஜியாக இருக்குது. கேவலத்தோட உச்சம் ஓயருமை விட மோசமாக போய்கிட்டு இருக்க பிக் பாஸில். இந்த வீக்கெண்டு விஜய் சேதுபதி அதை கண்டிக்கிறனா இது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகும். இந்த ஷோவையே தடை பண்ணுற அளவுக்கு வந்து போயிடும். ஏன்னா அந்தந்த ஷோக்குள்ள இதுக்கு முன்னாடி நடந்த ஷோலாம் வந்து அப்பப்போ வர்றது இப்போ ஃபுல் டைமாக இருக்குது. இரவு ஆனாலே இதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி கண்டிப்பான்னு சொல்லிக்கிட்டு இன்னும் இருக்க விஷயம் இதை பற்றி, இது எப்படி போகுது, இது எப்படி ரீச் ஆகுது. ஏன்னா இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள்.
இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்து இதை பற்றி அதிகமாக விவாதிக்கும் போது விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், விஜய் டிவியாக இருக்கட்டும், இதை பற்றி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலை பார்க்குற புது நண்பர்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.